ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்னைக்கு ஸ்போக்கன் அரபிக்ல வேர்ப் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கறத டீடைலா நம்ம வந்து பார்க்க போறோம். முக்கியமான 5 வேர்ப் ஏற்கனவே நான் வந்து வீடியோல உங்களுக்கு சொல்லி இருந்திருப்பேன். இப்போ அந்த வேர்ப்னு சொல்லக்கூடிய அந்த வினைச்சொல் வந்து எப்படி எல்லாம் மாறும், ஒரு செயல் வந்து எப்படி எல்லாம் மாறுது அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் நம்ம உருவாக்கணும் அப்படின்னா செயல்கள் எப்படி மாறுதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது வேர்ப் ஃபார்ம் ஆகிறதுக்கு முக்கியமான 3 டென்ஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா பாஸ்ட் டென்ஸ். இப்போ இங்கிலீஷ்ல வந்து நம்ம 3 டென்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பிரசன்ட், அப்புறம் பாஸ்ட், அப்புறம் ஃபியூச்சர் டென்ஸ் இப்படி படிச்சிருப்போம். ஆனா இங்க ஃபர்ஸ்டே வந்து உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ் தான். கடந்த காலத்தை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாதான், அதை டீட்டெயிலா படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு அரபில எப்படி எல்லாம் வாக்கியங்கள் மாறுது, சென்டென்ஸ் எப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன? கடந்த காலம், நடந்து முடிஞ்ச விஷயம். இப்போ அதுக்கு அல் மாலி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அல் மாலினா என்ன? கடந்த காலம். இப்போ இதுல எக்ஸாம்பிள் என்னன்னு பார்ப்போம். இப்போ கத்தப் அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா? கத்தப் அப்படின்னா என்ன? எழுதுதல். வேர்ப் 5 வேர்ப்ல கத்தப் அப்படின்னா என்ன? எழுதுதல் அப்படிங்கிறது ஒரு வேர்ப், அதாவது வினைச்சொல், செய்யக்கூடிய செயல். சரிங்களா? இப்போ இது எப்படி மாறி இருக்கு அப்படின்னா கத்தபுத்து அப்படின்னு மாறி இருக்கு. பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் சேர்ந்து கத்தபுத்து எழுதுதல் அப்படிங்கிறது வந்து என்னது? உங்களுக்கு ஒரு வேர்ப். எழுதினேன் அப்படிங்கும் போது அந்த இடத்துல நேன் அப்படின்னு வருது இல்லையா? அப்போ யார் எழுதினா? அவன். நான் எழுதினேன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் சேர்ந்து கத்தபுத்து அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. எழுது அப்படிங்கிறது வந்து என்ன? எழுதுதல் அப்படிங்கிறது வினைச்சொல். எழுதினேன் அப்படிங்கும் போது ரெண்டுமே சேர்ந்து பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் சேர்ந்து ஒரு மனுஷன் எழுதுறான் இல்லையா? அப்போ அவனோட சேர்த்து சொல்லும் போது எழுதினேன் அப்படின்னு சொல்லி இப்ப மாறிடுச்சு உங்களுக்கு. இப்படிதான் வந்து உங்களுக்கு உருவாகும். அடுத்தடுத்து உங்களுக்கு பெரிய வீடியோஸ்ல நான் டீட்டெயிலா இன்னும் சொல்றேன். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாரும்